பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஊத்தாப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது நான் ஒரு 4 வெங்காயம் வச்சுருக்கேங்க, பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. இப்போ அடுத்தது வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி நம்ம ஆற பண்ணிவிட்டு தோசை மேலே வந்து நம்ம போட போகிறோங்க. ஒவ்வொருத்தரும் வந்து மாவில் கலக்கிடுறாங்க, நாங்கள் வந்து மேலே போடுறோங்க. தோசை மேலே ஆனியன் ஊத்தாப்பம் இது பேர். ஆபாயில் மாதிரி பாதி வெந்தால் போதுங்க. வேகட்டுங்க நல்லா பாருங்கள். பாதி ஆஃப் ஆயில் மாதிரியே இருக்குது. இதில் வந்து நம்ம இறக்கிக்கலாம். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். இப்போ நம்ம போட போனோங்க. ஆனியன் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஊத்தாப்பம் போட போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க, வதக்கி வச்சு வெங்காயம். இப்போது நம்ம அப்படியே எண்ணெய் கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கணுங்க. நம்ம மூடி போட்டுக்கலாம். பார்ப்போங்களா? வெந்துன்னு இருக்குங்க பாருங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போடலாம். ஓகேங்களா? நான் சிம்மில் வச்சு தான் பண்ணுறேங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே வேகட்டுங்க. பார்ப்போங்களா? ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி போடுங்க, பச்சையாக போட வேண்டாம். நான் ஆஃப் ஆயிலில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து நம்ம சிம்மை பண்ணி வச்சுருக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேகட்டுங்க, மூடி போட்டு வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி பாருங்கள். அதுக்கு வந்து கார சட்னி பண்ணியிருக்கேன். டொமேட்டோ, தக்காளி, வெங்காயம் போட்டு கார சட்னி. ஓகேங்களா? எப்படி இருக்கு பார்ப்போங்களா? சூப்பராக இருக்குங்க, மறுமொருன்னு. ஓகேங்களா? ஆனியன் ஊத்தாப்பம் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க.